ஹாய் கைஸ், another new video கமலா வாங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னோடனே என்னோட ஹாய் கைஸ், another new video கமலா வாங்க உள்ள போகலாம். இந்த இதில் வந்து நிறைய பயங்கரமான இந்த விளாடும் போது எங்களுக்கே அள்ளூட்டு இருந்துச்சு. போக போக என்ன ஆகுன்னு தெரில. ஆனால் சில பேர் ஏற்றதில்ல, அதிகமாக ஏற்ற மாட்டாங்க. நாங்கள் வந்து ஏற்றும் போதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் மற்றவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை பார்க்கும்போதே எங்களுக்கு கொஞ்சம் அடுத்தவங்க விளாட்றத பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து பயமாக இருந்தது. ஸோ அப்போ அவங்க விளாட்றதா எப்படி இருக்குதோ அவ்வளோ பயமாக இருந்திருக்குமா அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த கேமு. ஸோ அப்படியே போக போக உங்களுக்கே தெரியும். அப்படியே போயிட்டுருக்கு. கீழே வந்து ஒரு ரெட் கலரில் மாறுது, எல்லோ கலரில் மாறுது. ஸோ அது என்னத்தை காட்டுதுன்னு எனக்கே தெரில அது. ஸோ நம்ம போகிற போக்கில் போயிட்டுருக்கேன். இந்த இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது பெட்டி இருக்குது. ஸோ அந்த பெட்டியில் இருக்கா அதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ ரூமை பார்க்கும்போது நம்ம இந்தியனில் உள்ளவங்க எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் உள்ளவங்க தான் இந்த கேம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரூமை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்னா கட்டில் வந்து மரத்தில் இருக்குது, அதுவும் சிம்பிளாக இருக்குது நம்ம இந்தியனில் உள்ள மாதிரி. அடுத்து அந்த ஒரு விண்டோ மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பேசிக்காகவே நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இந்த கதவு வழியை பார்க்கும்போது இந்த ரெஸ்ட் ரூம் கூட நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது. பக்கெட்டு கப்பு வச்சு டாய்லெட்டு செப்பல் கூட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்பர் கேட்குது. ஸோ அந்த நம்பர் சும்மா இதாக கொடுத்து பார்க்கலாம், எதுவும் வரல. ஸோ அவ்வளோதான். வெளில எங்கேயாவது ஏதாவது பூட்டு போட்டிருக்கு. இப்போ வெளில ஏதாவது கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். இப்போதைக்கு கண்ணு கெட்டுற தூரம் கமலா வரல, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். கமலா வந்ததுன்னா அது பயம் வந்துடும். இந்த இது ஹார்ட் லெவலே நாங்கள் விளையாடவே இல்லை. நாங்கள் வந்து அது கொடுக்க நிறைய பேர் ஹார்ட் லெவல் விளையாண்டதே இல்லை. தைரியத்தை இதான் வாசல்னு நினைக்கிறேன், அதான் ஹாலு. தைரியத்தை தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் விளையாட முடியும். இது வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து ஹார்டு ரெக்கமெண்ட் பண்ணல, எங்களுக்கு வந்து நார்மல் தான் காட்டுச்சு. நார்மலு ப்ராக்டிஸு ஹார்டுன்னு அது கொடுக்கும்போதே எங்களுக்கு நார்மல் தான் கொடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து ஏதோ கமலா வர மாதிரியே இருக்குது, ஆனால் கமலா போயிட்டு வரலாம். அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நிறைய இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த பீரோவில் தான் நம்ம ஒளிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எனக்கு உங்களுக்கு கேட்குதான் தெரில, ஆனால் எனக்கு அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. சரி பயமாக இருக்குது. உங்களுக்கு கேட்கலன்னா நீங்கள் வந்து சவுண்டு வச்சுட்டு சாதாரணமாக பாருங்கள். நாங்கள் பேசுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னு சவுண்டு இல்லாமல் அப்போ தான் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணி பாருங்க. ஓகே, கொஞ்சம் பயம்தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு தான் நாங்கள் விளாட்ருக்கோம். ஐயோ மணி அடிச்சிட்டேன், மணிலேருந்து சவுண்டு வருது. ஸோ இப்போ எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. இதை கூட்டிகிட்டு உள்ள இது கமலா, இது ஒரு நான் கமலா இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது என்ன க்ளோஸாக இருக்குது இந்த பக்கம். என்னடா என்னடா ரெட் கலர் பாக்ஸ் எல்லாம் தள்ளி அது மட்டும் காட்டுது, மற்ற எது காட்ட மாட்டுது. ஸோ ரெட் கலர் பாக்ஸ் மட்டும் தள்ளிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஸோ சீக்கிரம் ஒன்றும் நினைக்கிறேன், மியூசிக்கில் அப்படியே ரைஸ் அப் ஆகுது. ஸோ சீக்கிரம் கடைசி 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 ஐயோ ஐயோ ஸோ 2 வழக்கு அழிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3 லைஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதில் 2 போயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ 3வது அதை வச்சு பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்ன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கமலா கிட்ட கேமே விளாட்றோம். இது வேற பூட்டிருக்காங்க, எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், தையல் மிஷின் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்குது, டேபிள் ஃபேனு. இந்த பொம்மை எடுக்க முடியுமா? சூனியை வச்சு போகிற மாதிரி தான் இருக்குமா என்ன? சூனியை வைக்கிறதுக்கு தான், ஆனால் நம்ம வேறு எதுவும் வந்து தூக்குற மாதிரி வரல. ஆனால் இது கொஞ்சம் காட்டுது. ஸோ எடுத்து பார்ப்போம். ஓகே, இது வந்துடுச்சு.
அங்கே போய் வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் தொடர்ந்துருச்சு. இதுதான் விஷயம் போல இருக்குது. ஸோ இன்னும் ஃபேன்லாம் விழுந்து கிடக்கு. ஸோ உங்களுக்கு கமலோட கதை தெரியலன்னா நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன நினச்சின்னு யாருக்குமே தெரில. அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமனாரையே கடித்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு சாமியார் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம தான் அந்த சாமியார். ஸோ சில டைம் இவர் வந்து அந்த மந்திரம் சொல்லும் போது எனக்கே பயமாக இருக்குது. கொஞ்சம் கத்தி கத்தி மந்திரம் சொல்கிறார், ஓம் கிரீம் கிரீம்னு. ஸோ அது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாங்கள் வீடியோ பார்க்கும் போதே நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கே அப்படி இருக்குது. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து அவங்க விளையாண்டதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா அது அவ்வளோ பயமாக இருந்தது. ஸோ சீக்ரெட் டோர் மாதிரி தெரியுது, ஆனால் அது சீக்ரெட் டோர் இல்லை. ஏன்னா அது என்னன்னே தெரில. ஓப்பன் ஆயிருந்ததுன்னு பார்த்தா அது க்ளோஸில் தான் இருக்குது. நானே ஃபுல் வீடியோ பார்த்ததே இல்லை. இங்கே அங்கே வந்து ஒரு ஹால் தெரியாது. ஒரு வீடியோ வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அழுத்து. கமலாங்க கமலா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே போயிட்டுருக்கு, தெரியும்னு நினைக்கிறாங்க. கண்ணெலாம் அப்படி க்ளோ ஆகுது. கிட்ட போய் உள்ளே போயிடுச்சு. இந்த உள்ளே போய் பார்ப்போமா? உள்ளே இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஸோ இது எனக்கு தெரிஞ்சது உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போகிறது டேஞ்சர். ஸோ வெள்ளம் மழை பெய்யுது. ஸோ இங்கே இது ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்காது. அடுத்து இந்த இடத்துல மந்திரம் போடுற மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் சில ரெசிபிஸ் இருக்குது. பிளேஸ் ஐட்டம் இந்த கோர்ட்யார்டுன்னு இருக்குது. ஸோ அந்த இதில் நம்ம வச்சா தான் வந்து அந்த கமலாவோட உடம்புல உள்ள இந்த ஆவியை நம்ம வெளில எடுக்க முடியும். அது ஆவின்னு சொல்கிறதா இல்லை பேயன்னு சொல்கிறதான்னு தெரில. ஸோ கமலா வரும்னு நினைக்கிறேன். நான் சில இதில் பார்த்தேன், இந்த இதில் வந்து ஏதோ பண்ணால் தான் வந்து உள்ளே கமலா வர முடியாது அப்படின்னு நான் சொன்னாங்க. ஆனால் நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ கமலா நம்மளை முடிச்சிடுச்சு. அவ்வளோதான். சரி, நெருப்பில் போடுது, நம்ம தலையாட்டுறோம் வேணான்னு. ஆனால் அது போட்டு முடிச்சு கேம் ஓவர்னு சொல்லிடுது. ஸோ இது வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ்ன்றதுனால நாங்கள் வெளில பண்ணல. ஸோ